அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். வானிலையில் மாற்றம், மக்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. யாழில் கைக்குண்டு மீட்பு, காவல்துறை விசாரணை. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் ஐசிசி T20 உலகக்கிண்ண கோப்பை காட்சி சுற்றுப்பயணம் ஆரம்பம். தாக்குதல் நடத்தினால் பதிலடி கொடுக்க தயங்கப் போவதில்லை, லால்காந்த் தெரிவிப்பு. பிகாரி விடயங்களில் தலையிட முயன்றால் நாட்டுக்கு என்ன நடக்கும்? பெண்ணொருவர் செய்த மோசமான செயல், மடக்கி பிடித்த போலீசார். அமைதி காக்கும் பணிகளுக்காக பயணமான இலங்கை விமானப்படை வீரர்கள். அதிவேக வீதிகளில் இனி ஆசிடப்பட்டி கட்டாயம், மீறினால் வீதியில் இறக்கிவிடப்படலாம். இந்திய விமானப்படை விமானம் வீழ்ந்து விபத்து. ஸ்பெயினில் மற்றொரு ரயில் தடம் புரண்டு விபத்து, டிரைவர் பலி, 37 பேர் காயம். தொடர்வன விரிவான செய்திகள். நாட்டில் நாளை முதல் தற்போது நிலவும் வறண்ட வானிலை மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, தீவின் பெரும்பாலான பகுதிகளில் முக்கியமாக வறண்ட வானிலை நிலவும். அதிகாலையில் நுவரெலியா மாவட்டத்தில் சில இடங்களில் தரை உறைபனி ஏற்பட வாய்ப்புள்ளது. அத்தோடு மேற்கு, சப்ரகமுவ, மத்திய, வடமேற்கு, வடமத்திய மற்றும் ஓவா மாகாணங்களிலும், காலி, மாத்தறை, அம்பாறை மற்றும் வவுனியா மாவட்டங்களிலும் அதிகாலையில் மூடு பனியுடன் கூடிய வானிலை எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் பற்றை காடொன்றில் இருந்து கைக்குண்டு மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த கைக்குண்டு யாழ் வடமராட்சி கிழக்கு ஆழியவளை பகுதியில் நேற்றைய தினம் பிற்பகல் 8:30 மணியளவில் மீட்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது, ஆழியவளை செம்மண் வீதி அருகாமையில் உள்ள சிறிய பற்றைக்காட்டு பகுதிக்குள் கைக்குண்டு ஒன்றினை புலனாய்வுத்துறையினர் பாதுகாப்பான முறையில் அகற்றி மேலதிக விசாரணைகளுக்காக மருதங்கேணி காவல்துறையினரிடம் ஒப்படைத்துள்ளனர். இச்சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மருதங்கேணி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். ஐசிசி T20 உலகக்கிண்ண போட்டியில் வழங்கப்படும் கோப்பையை இந்த நாட்டில் காட்சிப்படுத்தும் சுற்றுப்பயணம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையில் உத்தியோகபூர்வமாக ஆரம்பமாகியுள்ளது. இதன்படி சுற்றுப்பயணம் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வு இன்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது. இன்று முதல் 24 வரை 4 நாட்களுக்கு நாட்டின் பல பிரதான நகரங்களில் இது காட்சிப்படுத்தப்படுவதோடு, கொழும்பு பிரேமதாச சர்வதேச மைதானத்தில் நடைபெறும் இலங்கை இங்கிலாந்து ஒருநாள் போட்டியின் போது விளையாட்டு ரசிகர்கள் இந்த தங்க கோப்பையை அருகிலிருந்து பார்க்கும் வாய்ப்பை பெறுவார்கள். அதன் பின்னர் கோப்பையை கண்டி, தம்புள்ளை மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய நகரங்களுக்கு எடுத்து செல்ல திட்டமிடப்பட்டுள்ளதுடன், அங்கு அந்த பகுதிகளில் வசிக்கும் விளையாட்டு ரசிகர்கள் உலகக்கோப்பையுடன் நினைவு புகைப்படங்களை எடுக்கவும் அதை பார்க்கும் வாய்ப்பும் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நாட்டில் உலகக்கோப்பை போட்டிகள் நடத்தப்படுவதற்கு முன்பு அதற்கான ஆர்வத்தையும் பார்வையாளர்களின் கவனத்தையும் ஈர்ப்பதே இந்த சுற்றுப்பயணத்தின் முக்கிய நோக்கமாகும். ஐசிசி 2020 உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டிகளை பிப்ரவரி 7 முதல் மார்ச் 8 வரை இலங்கை மற்றும் இந்தியா இணைந்து நடத்த திட்டமிட்டுள்ளது. 2012 2020 உலகக்கிண்ண போட்டிகளுக்கு பிறகு இலங்கையில் நடத்தப்படும் மாபெரும் போட்டி இந்த உலகக்கிண்ண போட்டியாகும். தாக்குதல் நடத்தினால் பதிலடி கொடுக்க தயங்கப் போவதில்லை என விவசாய அமைச்சர் KD லால்காந்த் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சியில் இருப்பதனை விடவும் ஆளும் கட்சியில் இருப்பது சுலபமானது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
அரசியல் எதிரிகள் மேற்கொள்ளும் தாக்குதல்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கப் போவதில்லை எனவும் உரிய நேரத்தில் பதில் தாக்குதல் நடத்தப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆளும் கட்சியில் இருப்பதனை விடவும் எதிர்க்கட்சியில் இருப்பது சுலபமானது என வெளியாகும் கருத்துக்களை தாம் நிராகரிப்பதாக தெரிவித்துள்ளார். 1965ஆம் ஆண்டு முதல் தமது கட்சி எதிர்க்கட்சியில் மிகவும் கடினமான பயணத்தை மேற்கொண்டது எனவும் துரோகிகளினால் தங்களது சகாக்கள் படுகொலை செய்யப்பட்ட சூழ்நிலைகளில் முன்னெடுத்த அரசியலை விடவும் ஆளும் கட்சியில் அரசியல் செய்வது எளிதானது என தெரிவித்துள்ளார். தமக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் விமர்சனங்களின் போது சில சந்தர்ப்பங்களில் அமைதி காத்தலும் உரிய நேரத்தில் பதில் தாக்குதல் நடத்தப்படும் என தெரிவித்துள்ளார். நாட்டின் ஆட்சியாளர்கள் பௌத்த மதத்தை பாதுகாக்க கடமைப்பட்டுள்ளனர் என்று ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். அந்நியர் ஆட்சியின் போது கூட பௌத்தத்தை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. எனவே தற்போதைய ஆட்சியாளர்கள் இந்த பொறுப்பிலிருந்து தம்மை விடுவித்துக் கொள்ள முடியாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டின் ஆட்சியாளர்கள் பௌத்த மதத்தை பாதுகாக்க கடமைப்பட்டுள்ளனர். 1931ஆம் ஆண்டின் பௌத்த விகாரைகள் மற்றும் ஆலயங்கள் நன்கொடைகள் கட்டளை சட்டம் இயற்றப்பட்டுள்ளது. அதன்படி விகாரைகளுக்கு சொந்தமான சொத்துக்கள் விகாரைகளுக்கே உரியவை. நாம் தானமாக வழங்கும் அனைத்து தங்கப் பொருட்களும் ஆலயங்களுக்கு அல்லது விகாரைகளுக்கே சொந்தமானவை. யாராவது இவற்றில் தலையிட முயன்றால் நாட்டுக்கு என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. 1815ஆம் ஆண்டில் இங்கிலாந்தின் 3ஆம் ஜார்ஜ் மன்னர் பௌத்தத்தை பாதுகாக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். ஒவ்வொரு அரசியல் கட்சியும் இதனை முன்னோக்கி எடுத்து சென்ற மகா சங்கத்தினருடன் இணைந்து அதை பாதுகாக்க வேண்டிய கடமையை கொண்டுள்ளன என குறிப்பிட்டுள்ளார். பெண்ணொருவரை ஏமாற்றி ஒரு கணக்கிற்கு பெருந்தொகை பணத்தை மாற்றியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வுத்துறை தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்ட பெண் ராஜகிரிய கொஸ்வத்தையை சேர்ந்து 40 வயதுடையவர் ஆவார். குற்றப்புலனாய்வுத்துறையின் அதிகாரிகளுக்கு கிடைத்த புகாரின் பேரில் நடத்தப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து சந்தேக நபர் போலீஸ் அதிகாரிகள் குழுவால் கைது செய்யப்பட்டார். விசாரணையில் வாட்ஸ்அப் மூலம் ஒருவர் $70,000 மதிப்புள்ள பரிசு பார்சலை வழங்குவதாக கூறி ஒரு பெண்ணிடம் பெருந்தொகை பணத்தை மோசடி செய்து அதை அவரது கணக்கில் வரவு வைத்தது தெரியவந்துள்ளது. நாடுகளின் அமைதி காக்கும் பணிகளுக்காக இலங்கை விமானப்படையின் 11வது படைப்பிரிவு இலங்கையிலிருந்து புறப்பட்டு சென்றுள்ளது. நேற்று காலை அந்த குழு கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டதாக விமானப்படை தெரிவித்துள்ளது. இந்த குழுவிற்கு கட்டளை அதிகாரியாக குரூப் கேப்டன் ஆசிரி பத்ரகே செயற்படுகின்றார். அதில் 2 பெண் அதிகாரிகள் மற்றும் 5 விமானப்படை வீராங்கனைகள் உட்பட மொத்தம் 110 விமானப்படை உறுப்பினர்கள் உள்வாங்கப்பட்டுள்ளனர். இதேவேளை அமைதி காக்கும் பணிகளை வெற்றிகரமாக நிறைவு செய்த 10வது படைப்பிரிவை சேர்ந்த 94 விமானப்படை வீரர்கள் இன்று மீண்டும் நாடு திரும்பியுள்ளனர். புறப்பட்டு சென்ற வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கவும் நாடு திருப்பிய குழுவினரை வரவேற்கவும் விமானப்படை திட்டமிடல் பணிப்பாளர் நாயகம் ஏர் வைஸ் மார்ஷல் தேசப்பிரிய சில்வா உள்ளிட்ட அதிகாரிகள் மற்றும் வீரர்களின் குடும்ப உறுப்பினர்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கூடியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் சாரதிகள் மற்றும் பயணிகள் அனைவரும் ஆசனப்பட்டி அணிவதை கட்டாயப்படுத்தும் சட்டம் 100% அமுல்படுத்தப்படும் என காவல்துறை அறிவித்துள்ளது. இதற்கமைய நெடுஞ்சாலைகளில் பிரவேசிக்கும் வாகனங்களின் சாரதிகள் மற்றும் அனைத்து பயணிகளும் ஆசனப்பட்டிகளை கட்டாயம் அணிய வேண்டும் என பிரதி காவல்துறை மா அதிபர் WBJ சீனாதிர வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் வாகன உரிமையாளர்கள் தங்களது வாகனங்களில் ஆசனப்பட்டிகளை பொருத்தாவிட்டால் சட்ட நடவடிக்கையை எதிர்கொள்ள நேரிடும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார். பயணிகளின் பாதுகாப்பை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட இந்த ஒழுங்குமுறை கடந்த 1ஆம் திகதி முதல் உத்தியோகபூர்வமாக அமுல்படுத்தப்பட்டது. இதற்கமைய அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் பேருந்துகளில் பயணிக்கும் அனைத்து தரப்பினரும் தற்போது ஆசனப்பட்டிகளை அணிய வேண்டும் என பிரதி காவல்துறை மா அதிபர் தெரிவித்துள்ளார். பயணி ஒருவர் ஆசனப்பட்டியை அணியாதிருப்பது கண்டறியப்படுமாயின்
பயணி மற்றும் சாரதி இருவருக்கும் எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அனுமதிக்கப்பட்ட அளவுக்கும் அதிகமாக பயணிகளுடன் பயணிக்கும் பேருந்துகள் நெடுஞ்சாலைக்குள் பிரவேசிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது. இதற்கமைய மேலதிக பயணிகள் நெடுஞ்சாலை நுழைவாயிலுக்கு முன்பாக இறக்கிவிடப்படுவார்கள் என அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே கொழும்பு மற்றும் அதை சூழவுள்ள வீதிகளில் உதிரொலி பந்தயங்கள் உடனடியாக நிறுத்தப்படும் எனவும் இதற்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பிரதி காவல்துறை மா அதிபர் WPJ சேனாதீர எச்சரிக்கை விடுத்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இந்திய விமானப்படையின் விமானம் நேற்று புதன்கிழமை விபத்துக்குள்ளானதாக இந்திய விமானப்படை தெரிவித்துள்ளது. பம்ரௌலி விமானப்படை தளத்துக்கு சொந்தமான பறவைகளின் நடமாட்டத்தை கண்காணிக்கும் விமானம் நேற்று பகல் 12:30 மணியளவில் பிரஜாக்ராஜ் அருகே விபத்துக்குள்ளானது. விபத்துக்குள்ளாகும் போது அவசர பாராசூட் உதவியுடன் 2 விமானப்படையின் அதிகாரிகளும் வெளியேறியதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டுள்ளது. மேலும் என்ஜின் செயலிழந்ததால் விபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் முழுமையான விசாரணைக்கு விமானப்படை உத்தரவிடப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஸ்பெயின் நாட்டின் பார்சிலானோ நகரின் அருகே ஜெலிடா என்ற பகுதியில் பயணிகள் ரயில் ஒன்று திடீரென தடம் புரண்டதில் ரயிலின் டிரைவர் பலியாகியுள்ளார். பயணிகளில் 37 பேர் காயமடைந்துள்ளனர். அந்த பகுதியில் கனமழை பெய்துள்ளது. இதனால் சுவர் ஒன்று இடிந்து ரயில் தண்டவாளத்தில் வீழ்ந்துள்ளது. அப்போது அந்த வழியே சென்ற ரயில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளாகி இருக்கின்றது. இந்த தகவல் அறிந்து 20 ஆம்புலன்ஸ்கள் சம்பவ பகுதிக்கு சென்றுள்ளன. தீயணைப்பு படைப்பிரிவின் 38 குழுக்களும் அனுப்பி வைக்கப்பட்டன. அவர்கள் மீட்பு பணிகளை மேற்கொண்டனர். பாதுகாப்பு வளையம் அமைத்து காயமடைந்த பயணிகளை மீட்டதுடன் ரயிலையும் சீர்படுத்தினர். சுவரின் இடித்த பகுதிகளையும் அகற்றியுள்ளனர். இந்த விபத்தில் காயமடைந்திருந்த ரயில் டிரைவரை மீட்டனர். எனினும் முதலுதவி சிகிச்சை அளித்தும் அவர் பலியாகிவிட்டார். காயமடைந்த மற்ற பயணிகள் சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டனர். கேட்டலோனியாவுக்கான உள்துறை மற்றும் பாதுகாப்புத்துறை மந்திரி நுரியா ஃபார்லோன், பிராந்திய பகுதிகளுக்கான மந்திரி சில்வியா ஃபெனேக் சம்பவ பகுதிக்கு சென்று மீட்பு பணிகளை பார்வையிட்டனர். ஸ்பெயின் நாட்டில் 2 நாட்களில் ஏற்பட்ட மற்றொரு ரயில் விபத்து இதுவாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெயின் நாட்டில் கார்டோபா மாகாணத்தில் மெலகா பகுதியிலிருந்த மாட்ரிட் ஃபூடா டி அசோதா நகர் நோக்கி ஐரியோ என்ற தனியார் நிறுவனத்தின் அதிவிரைவு ரயில் ஒன்று சென்று கொண்டிருந்தது. அந்த ரயில் இரவு 7 மணியளவில் திடீரென தடம்புரண்டு விபத்திற்குள்ளானது. இதனால் அந்த அதிவிரைவு ரயில் அடுத்திருந்த மற்றொரு தண்டவாளத்தின் மீது வீழ்ந்தது. அப்போது அதன் மீது மாட்ரிட் நகரிலிருந்து ஹிவேல்லா நோக்கி எதிர் திசையில் வந்து கொண்டிருந்த அரசால் நடத்தப்படும் ரயில் மோதியது. இந்த சம்பவத்தில் 41 பேர் பலியானார்கள். விபத்தில் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். அவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். காயமடைந்து சிகிச்சை பெறுபவர்களில் 25 பேருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.